ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சாம்பார், அரைக்கீரை பொரியல் ப்ளஸ் கருணக்கிழங்கு வறுவல். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சாம்பாருக்கு ரெடி பண்ணியிருக்கோம். பருப்பு ஊற வச்சு குக்கரில் வச்சாச்சு. பருப்பு, வெங்காயம், தக்காளி, பெருங்காயம் போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டால் போதும். ஒரு பக்கம் சாதமும் வெந்துட்டுருக்கு. சாம்பாருக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு வேக வைக்கிறோம். மிளகாத்தூள், கல் உப்பு போட்டிருக்கோம். சரிங்களா? தேவையான அளவு உப்பு போட்டு புளி கரைச்சி ஊற்றியாச்சு. ஸோ இந்த புளி கரைச்சி ஊற்றும்போது அது ஒரு பக்கம் கொதிச்சுட்ருக்கட்டும். சாம்பாருக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரசம் வைக்கிறோம். மிளகு ரசத்துக்கு மிளகு, சீரகம், பூண்டு, கொஞ்சோண்டு துவரம் பருப்பு மட்டும் போட்டிருக்கோம். சரிங்களா? புளி கரைச்சி வச்சாச்சு. ரசத்துக்கு இந்த தக்காளியும் போட்டிருக்கோம். மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி அதிலே போட்டாச்சு. தக்காளியும் கரைச்சி வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா தக்காளி, புளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தாளிக்கிறோம். எதுக்கு தாளிக்கிறோம்னா ரசத்துக்கு தாளிக்கிறோம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு அந்த அரைச்சி வச்சோம் இல்லையா மிளகு, சீரகம் அதையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு இந்த கரைச்சி வச்ச புளி, தக்காளி சேர்த்து கரைச்சோம் பார்த்திங்களா, அதையும் எடுத்து ஊற்றி சும்மா நுர வந்த உடனே இறக்குனா போதும். ரசம் கொதிச்சுதுன்னா ஒரு மாதிரி கடுத்த மாதிரி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பாருக்கும் காய் நல்லா வெந்துருச்சு. பருப்பும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? உடனே காய் வெந்ததையும் பருப்பில் எடுத்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொத்தமல்லி போட்டு கொதிக்க வைக்கிறோம். இது ஒரு பக்கம் கொதிச்சுட்ருக்கட்டும். நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா வானலியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு சீரகம், வெந்தயம் போட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா லைட் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் பொரிஞ்சால் போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. பெருங்காயமும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த ப்ரௌனிஷ் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பொரியணும்னு அவசியம் இல்லை. கலர் மாறணும்னு தேவை கிடையாது. இப்போ சாம்பார் ரெடி பார்த்திங்களா, கொதித்து இறங்கியாச்சு. இப்போ தாளிச்சும் அதில் எடுத்து ஊற்றிட்டோம். சரிங்களா? தாளித்து அதில் எடுத்து ஊற்றி இப்போ சாம்பார் ரெடி. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுட்டோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். வீட்டில் அரைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மிளகாத்தூள். ஓகேங்களா? இது பருப்பு சாம்பாருக்கு வேக வச்சு எடுத்தோம்ல அந்த பருப்பு. அந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கருவேப்பிலை போட்டோம் பார்த்திங்கன்னா கருணக்கிழங்குல ஒரே ஒரு சின்ன தக்காளி மட்டும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கணும். அது கூட ஒரு அரை கிளாஸ் தண்ணி இல்லைன்னா 1 கிளாஸ் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ இந்த தாளிப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கோம். கீரைக்கு இது அரைக்கீரை பொரியல் பண்ணுறோம். சரிங்களா? சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரைக்கீரை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதிலே பூண்டு 2 பூண்டு மட்டும் தட்டி போட்டுக்கிட்டோம். தேங்காவும் கீரைக்கு தான். அந்த கீரை கொஞ்சம் ஸ்லிம்மில் போட்டு மூடி வச்சிடணும். வெந்ததுக்கப்புறம் அந்த தேங்காவை போட்டால் போதும். தேங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் இருந்தால் போதும். கருணக்கிழங்கும் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்சுட்டு தவாவில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த வெந்து எடுத்தோம் பார்த்திங்களா, தவாவில் போட்டால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம தவாவில் போட்டு எடுக்கிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு பெரட்டி விட்டால் போதும். ஒரு பக்கம் நல்லா முருகல் ஆயிரும். ஆல்ரெடி நல்லாவே வெந்துருச்சு. அந்த மசாலா வடை போகணுன்றதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு ரெடி. சாம்பார் பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும். சரிங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரசமும் ரெடி. ரசம் சூப்பர் ஸ்மெல் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருந்தது. சரிங்களா? கீரை தேங்காய் போட்டு வச்சுருக்கோம். கீரை அதுவும் நல்லாவே டேஸ்ட்டாக இருந்தது. தேங்காய் போட்டோன்னா 5 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். கருணக்கிழங்கு வறுவல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.